எல்லாரும் நல்லா கவனிங்க. இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் 4th யூனிட்டு. அதில் வந்து நமக்கு இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 8 மார்க்லேயும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 16 மார்க்லேயும் கேட்கலாம். வெரி ஈஸி ப்ராப்ளம். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு எப்படின்னா ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஏ கிரேட்டர் தென் 0. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஷோ தட் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட்டட் இட்ஸ் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஆர்டர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு கண்டுபிடிச்சா அதுதான் என்னது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டோட ரெசிப்ரோக்கல். சம் வந்து டைரக்ட் இப்படி இன்டைரக்டாக கேட்கலாம். எப்படி ஹென்ஸ் ஸோ தட் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட்டட் பை 2 இஸ் இட் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஆர்டர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கேட்கலாம். இல்லை ஹென்ஸ் ஸோ தட்னு சொல்லி இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட்டட் 2ன்னு கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும் ஒன்று தான். இப்போ நல்லா கவனிங்க. கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு பை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா எழுதணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்னது? கேபிட்டல் எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட்டட் ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎக்ஸ் டிஎக்ஸ். இந்த ஃபார்முலாவை மெயின். ஓகேவா? அந்த ஃபார்முலா எழுதினாலே உனக்கு 2 மார்க் கம்பல்சரி உண்டு. அதனால் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு எழுதுங்க தப்பு இல்லாமல். நெக்ஸ்ட் பாரு, அந்த ஃபார்முலாலேருந்து சம எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். 1 டிவைட்டட் ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இந்த 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 இடம் எப்படி வந்ததுன்னு தெரியுதுங்களா? இதை தான் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் தெரியும் கொடுத்துருக்காங்க. அதனால் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 1 டிவைட்டட் ரூட் ஆஃப் 2 பை அப்படியே வச்சுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு, அதாவது இ பவருக்குள்ளே இருக்கிறனா அடுக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். இந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுக்க கூட்டிக்கலாம். இ பவர் எம் இ பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா இ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இப்போ இ பவர் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 1 டிவைட்டட் பை ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸை வந்து காமனாக வெளில எடுக்கிறோம். ஓகேவா? மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்ததுனால இந்த மைனஸ் போயிடும். அதனால் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸை வெளில எடுக்கிறதுனால ப்ளஸ் டம் வந்து மைனஸ் ஆகிடும். அதனால் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 1 டிவைட்டட் ரூட் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர். ஓகேவா? இ பவர் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்ம். இது எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதில் வந்து ஏ ஸ்கொயர்டும் மைனஸ் 2abயும் இருக்கிற மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? அதில் பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு, இங்கே பி ஸ்கொயர்டு இருக்குது. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab நான் இருக்குன்னு சொல்லிட்டேனா அந்த ஃபார்மேட்டில்? அதனால் இதை இந்த பக்கம் வச்சுக்கோ. மற்றதெல்லாம் என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும்? ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. அதை வந்து ஏக்கு மாற்றணும் அப்படின்னா ஏஎக்ஸ். இப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். திரும்ப ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 2. இந்த இதை எடுத்துங்க, 2 ஏ பி ஈக்குவல் டு இந்த ஐஎஸ்எக்ஸ். ஓகேவா? இந்த டேர்ம் எடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 2a இருக்கும். இந்த பக்கம் வந்து ஐஎஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போனா பியோட வேல்யூ வந்து நமக்கு என்னது? ஐஎஸ் டிவைட்டட் 2a. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது. இங்கே வந்ததுன்னா 2a டிவைட்டில் வந்துடும். இப்போ இந்த டேர்மை ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தேவைப்பட்டது. அதனால் ஏக்கு பதிலாக ஏயோட வேல்யூ அதை எடுத்து சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிக்கு பதிலாக 2abன்னு இருக்கும் இல்லையா? அந்த 2abக்கு பதிலாக ஏ கண்டுபிடிச்ச ஏ வேல்யூ இங்கே எடுத்து எழுதிட்டு கேன்சல் பண்ணிட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்மேட்டில் செட் பண்ணணும். ஓகேங்களா? செட் பண்ணலாங்களா? ஏன்னா என்ன கண்டுபிடிச்சோம்?
கண்டுபிடிச்சிருக்கோம் ஏஎக்ஸ் எழுதியிருக்கோமா இந்த இடத்துல ஏஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கோமா. பினா மைனஸ், பினா என்ன எழுதியிருக்கோம் ஐஎஸ் டிவைட்டட் 2a எழுதியிருக்கோமா ஐஎஸ் டிவைட்டட் 2a ஹோல் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் மைனஸ் திரும்ப என்ன எழுதியிருக்கோம் இந்த பி ஸ்கொயர்டு கான்செப்ட் எழுதியிருக்கோமா ஐஎஸ் டிவைட்டட் 2a ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இந்த இடம் எப்படி வந்ததுன்னு புரியுதுங்களா. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது நம்மள்ட்ட. எங்கே இருக்குது இங்கே இருக்குது. இந்த இடம் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இதில் நமக்கு ஏபின்னு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது ஏ ஸ்கொயர்டும் 2ab இருக்குது. அதனால் ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் ஏபி வேல்யூ ஏ ஸ்கொயர்டு நமக்கு தெரியும். அதுலேருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிங்க. பி கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் 2ab எடுத்துக்கோ. 2ab எடுக்கிறப்ப நமக்கு வந்து என்னது ஐஎஸ்எக்ஸு. அதனால் அதை இந்த எக்ஸு கேன்சல் பண்ணிக்கோ. இந்த இடம் ஏஎக்ஸ் எப்படி வந்தது ஏயோட வேல்யூ. ஓகேவா 2abங்கிறதுனால ஏயோட வேல்யூ. இதிலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி எந்த ஃபார்மேட்டில் செட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த 1 டிவைட்டட் பை √2π அப்படியே எழுதிக்கும். இதில் கான்ஸ்டண்ட்டாக என்ன வச்சுக்கிறோம் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட்டட் 4a ஸ்கொயர். அதாவது இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்கு இல்லையா உள்ளார ஸ்கொயர்டு பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஐஎஸ் டிவைட்டட் 2a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா. நெக்ஸ்ட்டு பாரு ஃபுட் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் ஐஎஸ் டிவைட்டட் 2. இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து ஒரு டைம் எக்ஸை பொறுத்து இன்டிகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒய்யை பண்ணால் டிஒய், ஏயை பண்ணால் கான்ஸ்டண்ட்டு, எக்ஸை வந்து ஒன்றாயிடும். எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால டிஎக்ஸ். அதாவது இது வந்து எக்ஸை பொறுத்து பண்ணுறோம் டிஒய் டிவைட்டட் டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஏ இன்ட்டு எக்ஸை பண்ணுறப்ப ஏ ஏன்னா எக்ஸை பண்ணால் 1. இந்த டிஒய் டிவைட்டட் டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட்டட் √2π இ பவர் எஸ் ஸ்கொயர்டு டிவைட்டட் 4a ஸ்கொயர்டெல்லாம் இதெல்லாம் ப்ரீவியஸ் டேர்மில் அப்படியே இருக்குது. அதனால் அதை அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். அதனால் மைனஸு ஒய் ஹோல் ஸ்கொயர்டு. ஏன்னா இந்த டேர்ம்ஸை மட்டும்தான் நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த மைனஸும் இந்த ஸ்கொயர்டு அப்படியே தான் இருக்கும். அதனால் மைனஸு ஒய் ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்குது. இந்த டிஎக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஏஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 டிவைட்டட் ஏ இன்ட்டு டிஒய். இது வந்து டிஎக்ஸுக்கு பதிலாக இவ்வளோவும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கவனிங்க. இந்த 1 டிவைட்டட் √2π அப்படி எழுதிக்கோங்க. இந்த இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட்டட் 4a ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோ. இந்த 1 டிவைட்டட் பை ஏ கான்ஸ்டன்ட்ங்கிறத வெளில எடுத்துருப்போம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் இன்ட்டு டிஒய். இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி √πன்னு சொல்லலாம். ஒய்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி √πன்னு சொல்கிறோம். அதனால் 1 டிவைட்டட் பை √π 1 டிவைட்டட் பை ஏ இ பவர் திஸ் டேர்ம் √π. ஓகேங்களா. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம். இந்த √πக்கும் இந்த √πயும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சா இல்லை பார்த்தீங்களா. 1 டிவைட்டட் √2 தான் இருக்குது. ஏ கீழே போட்டுங்க. இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட்டட் 4a ஸ்கொயர்டு. இப்போ வந்து ஏயை வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆன்சருக்காக நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஏ ஈக்குவல் டு 1 டிவைட்டட் பை √2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. 1 பை √2வை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோ. அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது ஏ டிவைட்டட் ஏ. அதாவது 1 டிவைட்டட் பை √2யும் நம்ம ஏஏ கன்சிடர் பண்ணதுனால ஏஏ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட்டட் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஏக்கு பதிலாக 1 டிவைட்டட் பை √2 ஹோல் ஸ்கொயர்டு இருக்கும். √2 ஹோல் ஸ்கொயர்டுங்கிறப்ப வெறும் 2ன்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்டு டிவைட்டட் 2. இந்த இ பவர் எஸ் ஸ்கொயர்டு டிவைட்டட் 2 வந்து டேரெக்டாகவும் கொஸ்டினில் கேட்கலாம். அப்படி இல்லைனா இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட்டட் பை 2 இன் ரெசிப்ரோக்கல்னு கேட்டால் நமக்கு இதான் ஆன்சர். ஓகேவா. இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட்டட் பை 2